Hi, my beautiful families. Welcome back to our Positive Think Positive channel. இன்னைக்கான யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஒரு பர்சனை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறீங்க. அந்த பர்சன் உங்களை லவ் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னாலுமே அந்த பர்சன் மனசில் என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அண்ட் ஆசையாகவும் இருக்கும். ஸோ என்ன தான் நினைக்கிறாங்க நம்மளை பற்றி அப்படின்ட்டு. ஸோ அப்படி நினச்சி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ உங்கள் மனசில் இன்னும் நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னா, நீங்கள் சைலண்ட்டாக அமைதியாக இருக்கும்போதும் அவங்க ஏதோ உங்கள் கூட பேசுகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த பர்சன் இன்னும் உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க. இப்போது அமைதியாக இருக்க நேரத்தில் சடனாக அவங்க தாட்ஸ் வர்றது, ஏதோ அவங்களோட நினைவு உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உங்களை இன்னும் நினச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம சம்டைம் நினைப்போம், அவங்க இன்னும் நம்மளை தான் நினைக்கிறாங்களா, இல்லை நம்மளை மறந்துட்டாங்களா, அதுவும் இல்லாமல் இன்னும் நம்மளை மட்டுமே நினச்சிட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே நிறைய பல கேள்விகள் இருக்கும். ஆனால் யூனிவர்ஸ் இதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்குது அப்படின்னா, அவங்க இன்னும் உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க, உங்களோட ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு அப்படியே இருக்குது. ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சைலண்ட்டாக இருக்கும்போது அவங்க ஆக்ட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்க மனசு இன்னும் உங்கள் நினைவில் தான் வாழும். இப்போது நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, அந்த பர்சன் ஏதோ வெளியில் உங்களை பிடிக்காத மாதிரியோ ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சும்மா வெளி தொட்டுறதுக்கு தான் அப்படி ஆக்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க மனசில் இன்னும் உங்களை பற்றி தாட்ஸ் தான் இன்னமும் ஓடிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் ஸ்லீப் டைம் இருக்கு இல்லையா, இந்த நைட் டைமு, இந்த இரவு நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் அமைதியாக இருக்கும்போது அவங்க ஃபீலிங்ஸ் உங்களுக்கு வருது. அப்போ அவங்க அவங்கள நினச்சிருக்காங்கன்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது, அப்படி இருக்கும்போது நீங்கள் நைட் டைமில் அவங்களுக்கும் சரி, இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும். இப்போது அவங்க உங்களை பற்றி நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் என்ன பண்ணுவாங்க, நைட் டைமில் ஸ்க்ரால் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் எப்படி ஸ்மைல் பண்ணுவீங்க, உங்கள் வாய்ஸ் எப்படி, அது எல்லாத்தையுமே நீங்கள் அவங்கள ஏதாச்சும் ஒரு ஐ கான்டாக்ட் வச்சுருக்கலாம். ஸோ இது எல்லாமே அவங்க இன்னும் அவங்களோட மனசில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான மீனிங். நீங்கள் சைலண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு அவங்க ஃபீலிங்ஸ் வரும்போது இந்த தாட்ஸ் எல்லாம் அவங்க நினச்சி பார்ப்பாங்க. ஸோ அவங்க வெளியில் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த லாகிங், அந்த தேடல்கள், அந்த மிஸ்ஸிங், இது எல்லாமே அவங்களுக்குள்ளே அதிகமாக இருக்குது. ஸோ யூனிவர்ஸ் மெசேஜ் ரொம்ப கிளியராக என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் ஆர்டினரி பர்சன் இல்லை, அவங்க வாழ்க்கையில் ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணும்போது, உங்கள் லைஃப்லேருந்து அவங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது யூனிவர்ஸ் அவங்களுக்கு உங்களை பற்றியான நினைவுகளை அவங்களுக்கு ஊட்டும். ஒரு சாங் மூலயமா, ஒரு ட்ரீம் மூலயமா, இல்லை ஏஞ்சல் நம்பர்ஸ் மூலயமா 111 222 555 இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிக்னல் கொடுக்கும்போது அவங்களோட தாட்லேருந்து நீங்கள் விலகாமல் இருப்பீங்க. உங்களை மறக்க ட்ரை பண்ணாலும் அவங்களால மறக்க முடியாது. ஸோ அது ஏன் அப்படின்னா அது ஒரு கோஇன்சிடென்ஸ் இல்லை, யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு சிக்னல். ஸோ அவங்களோட ஈகோ தான் தடுக்குது உங்ககிட்ட பேசுகிறதுக்கு. ஆனால் அவங்களோட சோல் இருக்கு இல்லையா, அவள் மனசுக்குள்ளே இருக்குது, அது இன்னும் உங்களோட சோல்கிட்ட பேசுது. மனசு எப்படி சொல்கிறது, அவங்க டைரெக்டாக உங்ககிட்ட பேசினாலும் அந்த மனசு இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே பேசிக்குது. ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைலண்டான ஒரு லவ் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு ஹோப் இருந்தால் கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள். உங்களோட எண்ணங்களை பாசிட்டிவாக ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பர்சன் திரும்பி வருவாங்க உங்ககிட்ட. ஸோ நான் சில டிப்ஸ் கொடுக்குறேன், அந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பர்சனை இன்னும் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஸோ என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்க்கலாமா? நீங்கள் இப்போ அதை கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. யூனிவர்ஸ் உங்கள் காதல் அதில் இருக்க எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ 2 பேர் சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு ஆக்டிவேட் பண்ணும்.
உங்கள் லைஃப்லேருந்து. ஸோ நீங்கள் இப்போது சொல்லிக்கோங்க, உங்கள் மனசுக்குள்ளே என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் என் பர்சனை யூனிவர்ஸ் வழியாக அட்ராக்ட் பண்ணுறேன். இதான் அந்த சீக்ரெட் ஆன ஸ்டெப்ஸ் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட் அந்த லவ்வை வந்து ஃபீல் பண்ணணும். அவங்கள நினச்சி கண்ணை மூடி அவர் வந்து இல்லை அவங்க 2 பேரில் யாரோ வந்து நீங்கள் அது எந்த பர்சனை மீன் பண்ணுறீங்களோ அவங்க உங்கள் கையை பிடிச்சி உங்கள் கண்ணை பார்க்குற மாதிரி ஓகேவா ஃபீல் பண்ணுங்கள். அந்த ஃபீலிங்கில் தான் மேஜிக் இருக்குது. யூனிவர்ஸ் தாட்டில் ஃபீலிங்கை தான் கேட்கும், உங்களோட எண்ணங்களை கேட்காது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதை தான் யூனிவர்ஸ் கேட்கும். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு உங்களுக்கு பிடிச்ச பர்சன் உங்கள் கையை பிடிக்கிறாங்க ஓகேவா. கையை பிடிச்சிட்டு உங்கள் கண்ணை பார்க்குறாங்க, அப்படி ஒரு இமேஜின் பண்ணுங்கள் ஓகேவா. அவ்வளோதான். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, உங்ககிட்ட அவங்க பேசுகிறாங்க, அவங்க உங்களுக்கு டெய்லியும் மெசேஜ் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ நம்ம காதல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி பாசிட்டிவ் ப்ரெசன்டென்ஸில் சொல்லுங்கள். அந்த வைப்ரேஷனை யூனிவர்ஸில் ரிலீஸ் ஆகும். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, டிட்டாச் வித் ஃபெய்த் பண்ணணும். அவங்கள அப்சஸ் பண்ணக்கூடாது ஓகேவா. லவ்வை ஃபீல் பண்ணி நம்பிக்கையோடு அதை ரிலீஸ் பண்ணணும். ஸோ யூனிவர்ஸ் பர்ஃபெக்ட் டைமில் கனெக்ட் பண்ணும். ஃபோர்த்து ஸ்டெப் என்னென்னா, அந்த சைனை வந்து வாட்ச் பண்ணணும். ஏஞ்சல் நம்பராக இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ராங் ஒரு சாங்காக இருக்கட்டும், ட்ரீமாக இருக்கட்டும், இல்லை ரேண்டமான ஒரு மெமரிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும் இந்த டைமில் ஓகேவா. ஸோ ஃபிஃப்த் என்னென்னா, கிராட்டிடியூட் எனர்ஜி. யூனிவர்ஸ்க்கு ஒரு நல்ல ஹாப்பியான ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ சொல்லிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தேங்க்யூ சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ சொல்லுங்கள். நீங்கள் கேட்டது எல்லாமே உங்களுக்கு கிடச்ச மாதிரி. ஸோ இப்படி தான் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கான மெசேஜ் எல்லாம் கொடுக்கும். அந்த பர்சன் உங்களை எனி டைமும் நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா. ஸோ அவங்க உங்கள் எனர்ஜியை இன்னும் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரீக்குவன்சியை உயர்த்துங்க. அவங்க தானாகவே உங்கள் பக்கம் கண்டிப்பாக வருவாங்க. ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். நம்பிக்கையும் அதுக்கான கரெக்ட் ஃபீல் பண்ணுறீங்க மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட் and thank you for watching. I will see you in the next video. Bye, take care.